ஐயோ சிரிக்கிறானு. குளிச்சியா? தூங்குனியா? எழுந்துரு. எதுக்குடா? கொட்டிக்க வாடா. ஐயோ வீட்டு சாப்பாடா? சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? வா வா வா. ஏய் மாதவா, சிரிச்சா ஏன்டா பலகீனமாவற? சாப்பிடும் போதாவது சொல்லிடுறா தைரியமா. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? அத செய்ய சொன்ன செஞ்சியா? நாங்க ஊத்திக்க மாட்டோமா? நீ போ, நம்ம ஊத்திக்கலாம்லடா. எப்படி வேணாலும் செய்யலாம். பயங்கரம். என்னடா? வீட்டு வாடகை சொன்னேன்டா. ஒரு சின்ன சமையல் கட்டு, ஒரு சின்ன இந்த ரூம், இதுக்கு போய் 250 ரூபாய் வாடகை. நாங்க 3 பேரும் இந்த சின்ன ரூம்லயே படுத்துக்கிறோம். அதிர்ஷ்டம்டா. பாம்பேல நான் தங்கி இருந்த ரூம் இதோட சின்னது. 8 பேர் தங்கி இருந்தான். அது கம்பேர் பண்ண சொர்க்கம் இல்ல. தங்கச்சி உமா வேற வயசுக்கு வந்துட்டா. அவளுக்கு தனி ரூம் கொடுக்க கூட வசதி இல்ல. நீங்க 8 பேர் படுத்திருந்தீங்கன்னா எல்லாரும் ஆம்பளையா இருந்திருப்பீங்க. அங்கதானே நீ தப்பு பண்ற. நமக்கு தெரிஞ்ச பொள்ளாச்சிக்கார ஒருத்தர் அங்க டெலிபோன் ஆபரேட்டர் இருந்தாரு. அவர் சம்சாரம், வயசுக்கு வந்து 2 பிள்ளைங்க, நாங்க ஒரு 4 பேர், எல்லாரும் ஒரே ரூம்ல தான் படுத்துக்குவோம். ஏ மாலவா, மனசு சுத்தம் இருந்தா யாரு வேணாலும் எங்க வேணாலும் படுக்கலாம்டா. ஏன்டா ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணுமில்லையே. குழம்பு எடுத்து ஊத்து. ஏண்டா சிவராமா, நீ நேரா பாம்பேல இருந்து இங்க வந்துட்டிய, உங்க அக்கா மாமா பாக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க? நீ இன்னைக்கு ஊருக்கு போ, சாயங்காலம் நான் டிக்கெட் எடுத்து வர்றேன். அந்த பஜனையே வேண்டாம்டா. வேலைக்கு சேராம ஊருக்கு வரதுலன்னு சவால் விட்டு வந்திருக்கேன். ஊர்ல எல்லாம் நக்கலா பேசுவானுங்க. மச்சா ஒருத்தம் போது மானத்தையே வாங்கிடுவான். டிக்கெட்டுக்கு எடுத்துறாத. ஏங்க, இந்த அட்ரஸ் பக்கத்துல தானே இருக்கு, நீங்களே போய் சொல்லிட கூடாதா? சார், இந்த அட்ரஸ் பக்கத்துல தானே இருக்கு, நீங்களே போய் சொல்லிடாம. மாதவா, உன்னை செவிடுன்னு நினைச்சிட்டான்டா. உன் கஷ்ட காலண்டா. எனக்கு தெரியாதா சார்? அது எவ்வளவு ஆகுதுன்னு சொல்லுங்க. 4 ரூபா கொடுங்க. மாதவா, எப்படி உனக்கு இந்த தந்தி கொடுக்குற ஐடியா வந்தது? தின்றடா, என்னமோ போற. நானே ஆபீஸ்க்கு வரலாம்னு இருந்தேன்டா. தந்தி வந்திருக்கு. அம்மா, ஏன்டா கத்துற? நான் இங்கதானே இருக்கேன். வேற என்ன வந்திருக்கு தந்தியில? அம்மா, என்னடா? காலையில 9 மணிக்கெல்லாம் வேலையில ஜாயிண்ட் ஆகணுமா? எம்டி அனுப்பிச்சிருக்காரு. காலையில 8 மணிக்கெல்லாம் பெங்களூர்ல இருக்கணுமா? இல்லன்னா என் வேலை கோயிட்டாதான். புறப்படுமா? 7 மணிக்கெல்லாம் ஒரு ட்ரெயின் இருக்குது, சீக்கிரம் புறப்படுமா? உமா, பொட்டி பொடிக்கலாம் எடுத்துட்டு கிளம்பு. ஆமா வாங்க போலாம். என்னடா நீ இப்பவே சாமான்லாம் எடுத்துட்டு எப்படா புறப்பட முடியும்? இந்த படா, நீ முதல்ல வீடு பார்த்துட்டு எங்களுக்கு லெட்டர் போடு. நாங்க சாமான்லாம் எடுத்துட்டு ட்ரெயின்ல வரோம். நீ ஸ்டேஷன்ல வந்து காத்துட்டு என்னப்பா? அம்மா சொல்றதா கரெக்ட். நீ முன்னாடி போ. நான் பெட்டி பிடிக்கலாம் எடுத்து அம்மாவை உமாவையும் கூப்பிட்டு வந்துடுறேன். ஆமாண்ணே, நாங்க 3 பேரும் ஒண்ணா வந்துடுறோம். அம்மா, என்னடா? முக்கியமான சாமான மாத்திரம் எடுத்துக்கிட்டு கிளம்புமா. மீதி ஆபீஸ்ல இருந்து வந்து எடுத்துக்கிட்டு வருவாங்க. ஐயோ, எனக்கு என்ன இப்ப நீ சொல்றதா கரெக்டா படுது. ஆமா, அவன் சொல்றதா கரெக்ட். பெட்டி பிடிக்கல எடுத்து நான் எடுத்து வந்துடுறேன். நீ எங்கடா போற? டேய் மாதவா, நானும் கூட பெங்களூர் வரேன்டா. அங்க HMT, HAL, BHEL நிறைய கம்பெனி எல்லாம் இருக்குல்ல, ஏதோ ஒரு இடத்துல வேலை வாங்கிக்கிறேன்டா. இங்க பாரு, இந்த அவசரத்துல நீ என் கூட வர வேண்டாம். நான் பெங்களூருக்கு போய் உனக்கு ஒரு வேலை அரேஞ்ச் பண்ணிட்டு தந்தி அடிக்கிறேன். அப்ப நீ வந்தா போதும். என்ன? சரி, அப்போ உங்ககிட்ட இருந்து தந்தி வர வரைக்கும் நான் இங்கேயே படுத்துக்கிறேன். வீட்டெல்லாம் பத்திரமா பாத்து. அது முடியாதுடா, வீட்டுக்காரன் ஒத்துக்க மாட்டான். நீ ஊருக்கே போயிடு, நான் கொடுமுடிக்க தந்தி அடிக்கிறேன். டேய் மாதவா, பாவண்டா, சிவராமன் நம்ம கூட வரட்டுமே. இந்த விவரங்கட்ட ஜென்மத்துக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியுதா? படுறா, உள்ள போமா. டேய், நீ கூட போய் உன் பொட்டி படிக்கலாம் எடுத்துட்டு வா.
நான் உன்னை பஸ் ஸ்டாண்ட்ல டிராப் பண்ணிட்டு போறேன். நான் எவ்வளவு டீசென்டானவன் பாடுறா. இந்த காலத்துல எந்த ஃப்ரெண்ட் நான் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் டிராப் பண்ணுவானா? கோ கெட் ரெடி, நான் போய் டாக்ஸி பிடிக்கணும். மாதவா, எத்தனை சிக்கல் வந்தாலும் பிரிச்சு மேஞ்சிரியாடா. எப்படி உன்னால மட்டும் இந்த மாதிரிலாம் முடியுது? என்னமோ போட. எங்க வீட்டுக்கு வந்து 2 பேரும் ஒரு நாள் கூட ஜாலியா இருக்க முடியாம போயிடுச்சுடா. சரி சரி வந்து உன்னை விட எனக்கு தானே மனசுக்கு கஷ்டமா இருக்கு. வேலை கிடைச்ச உடனே தந்தை அடிக்கிற கண்டிப்பா வந்துடுறேன். நீங்களும் பஸ்லயே போயிடலாமா? நாங்க ரயில்லயே போயிடுறோம். போய என்னடா இது? சினிமா தியேட்டர் கூட்டிட்டு வந்திருக்க? நம்ம சினிமாவுக்கு போறோம் இப்போ. அப்போ பெங்களூர் தந்தி? அதெல்லாம் சும்மா ஒரு உடான்ஸ். அவனை ஊரை விட்டு துரத்துறதுன்னு முடிவு பண்ண, துரத்திட்டேன். அட நாசமா போறவனே. யோ, உங்களைத்தான் சொல்றாங்க, போங்கயா. ஏன் அப்படி எல்லாம் செஞ்சு தொலைக்கிற? சத்தம் போட்டு கூற கூட்டாத. வர்றதுன்னா வா, இல்ல அவன் பின்னாடியே கொடுமுடிக்கு போ. அண்ணா படம் போட்டிருப்பாண்ணா. டைட்டில் நீ பார்க்க கூடாது, அசிங்கம். அதனாலதான் லேட்டா கூட்டு வந்தேன். சரி கிளம்புங்க. ஏண்டா ஹவுஸ்ஃபுல் போர்டு போட்டிருக்க? நான் ஏற்கனவே டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டேன். நீ போ. ஐயோ, என்ன புள்ளையோ போ. என்னடா மாதவா, பெத்த தாயாலேயே உன்னை புரிஞ்சுக்க முடியலையே. என்னென்னமோ பண்ற. என்னமோ போட. நீங்களே யாரும் பெங்களூர் போகலையா? மாணவர் மட்டும் அடிச்சு நைஸா வந்துட்டீங்களா? நீ ஏன்டா கொடுமுடிக்கு போல? பஸ் கிடைக்கலடா. ராத்திரி 9 மணி வரைக்கும் பஸ் இருக்கடா. பஸ் ஸ்ட்ரைக்கு. இன்னைக்கு தான் எவனும் சாகலையா? அப்புறம் என்னடா ஸ்ட்ரைக்கு? டிரைவர் கண்டக்டர் அடிச்சான்டா. என்னது? கண்டக்டர் வந்து டிரைவர் அடிச்சிட்டா. என்னது? இது பஸ் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, அதுக்கு ஸ்ட்ரைக் பண்ண மாட்டாங்களா? பஸ்ல ஒரு துஸ் போயிட்டான். எவன் போனா எனக்கு என்னடா? நீ ஏன்டா ஊருக்கு போல? நான் நாளைக்கு காலையில எப்படியாச்சும் போய்க்கோண்டா. ஆமா, நீ பெங்களூர் போகலையா? ரிசர்வேஷன் கிடைக்கல. ஐயோ, பெங்களூர் போகலன்னா உனக்கு வேலை கோவிந்தா ஆயிருமேடா. அது போன்ல எல்லா விவரத்தையும் நான் பேசிட்டேன். நாளைக்கு மறுபடியும் நாங்க போவோம். நான் செஞ்ச அதிர்ஷ்டம்டா மாதவா. அம்மாவையும் உமாவையும் மறுபடியும் பார்க்க முடியாது இல்லம்மா? ஆமாப்பா. ஏன்பா சிவராமா, ஏதாவது சாப்பிட்டியா? இல்லம்மா, சாப்பிடவே இல்ல, பசிக்குது. ஐயோ, வா நான் உப்புமா பண்ணி போடுறேன். டேய் மாதவா, அந்த பெட்டியில எடுத்துக்கிட்டு உள்ள வா. ஏண்டி நிக்கிற? போய் கதவை தர. புள்ள பசியோட இருக்கான்ல. அப்படியே என் பெட்டி எடுத்து வந்துடுடா. வரும்போது லுங்கி உதறி எடுத்து வா, மண்ணா இருக்கு. வாடா உப்புமா சாப்பிடலாம். நம்ம வீடுல கூச்சப்படாத.